லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இஸ்ரேலரை கணக்கெடுத்த அரசர் தாவீது. சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலரை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான். தாவீது யோவாபையும் மற்ற படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் வரை வாழும் இஸ்ரேல் மக்கள் தொகையை கணக்கிட்டு என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதை அறிய வேண்டும் என்றார். யோவாபு பதிலுரையாக, ஆண்டவர் தன் மக்களை இப்போது இருப்பதினும் 100 மடங்கு மிகுதியாய் பெருகச் செய்வாராக. என் தலைவராகிய அரசரே, அவர்கள் யாவரும் என் தலைவரின் பணியாளரன்று. என் தலைவர் இதை ஏன் நாட வேண்டும்? இஸ்ரேலின் மீது பழிவிழ காரணமாக வேண்டும் என்றார். இறுதியில் அரசரின் கட்டளை யோவாபை பணிய வைத்தது. எனவே யோவாபு புறப்பட்டு போய் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று எருசலேமுக்கு திரும்பி வந்தார். போருக்கு தகுந்த ஆட்களின் தொகையை யோவாபு தாவீதிடம் அறிவித்தார். வாளேந்தும் வீரர் இஸ்ரேலில் 11 லட்சம் பேரும் யூதாவில் 4,70,000 பேரும் இருந்தனர். எனினும் அரசரின் ஆணையை வேண்டா வெறுப்பாய் நிறைவேற்றினபடியால் லேவி பென்யமின் குலத்தாரை யோவாபு கணக்கிடவில்லை. திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் பெற்றெழுதலும். ஜூன் 25 புதன்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு மார்க்கு நற்செய்தியில் இடம்பெறும் இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர்த்தெழுதலும் என்ற பகுதி குறித்த கருத்துக்களை மறைக்கல்வி உரையாக வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இயேசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு என்ற யூபிலியாண்டு தொடர் மறைக்கல்வி உரையில் இயேசுவின் வாழ்க்கை உவமைகள் என்ற தலைப்பின் 11வது பகுதியாக மறைக்கல்வி உரை கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு வழங்க வத்திக்கான் வளாகத்தை வந்தடைந்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. உலகின் பல பகுதிகளிலிருந்து கூடியிருந்த திருப்பயணிகளை திறந்த வாகனத்தில் வலம் வந்தபடி வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தை துவக்கினார். அதன்பின் மார்க்கு நற்செய்தியில் உள்ள இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் பெற்றெழுதலும் என்ற பகுதியின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. But the woman, knowing what had happened to her, came in fear and trembling, fell down before him and told him the whole truth. இரத்தப்போக்குடைய அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு இயேசு முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரைக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, anche oggi meditiamo sulle guarigioni di Gesù come segno di speranza. அன்பான சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்கும் இயேசுவின் குணப்படுத்துதல்களை பற்றி இன்றும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஒருவருடன் நாம் நட்புறவு கொள்ளும் போது நாம் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலானது இயேசுவிடம் உள்ளது.
வாழ்க்கையை மிகவும் கடினப்பட்டு வாழும் நிலையானது நமது காலத்தில் ஒரு பரவலான நோயாக இருக்கின்றது. யதார்த்தமான வாழ்வு என்பது மிகவும் சிக்கலானதாகவும் கனமானதாகவும் எதிர்கொள்ள மிகவும் கடினமானதாகவும் நமக்கு தெரிகிறது. எனவே நமக்குள் நாமே நம்மை மூடிக்கொண்டு நாம் விழித்தெழுந்தால் வாழ்க்கை விடயங்கள் வித்தியாசமாக இருக்கும் என்ற மாயையின் கீழ் உறங்கிவிடுகின்றோம். இயேசுவுடன் சேர்ந்து நாம் நமது வாழ்வை நன்றாக வாழ முடியும் என்ற யதார்த்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் மற்றவர்களை முத்திரை குத்த விரும்புபவர்களின் தீர்ப்பால் நாம் தடுக்கப்பட்டதாக உணர்கிறோம். Quella di una ragazza di 12 anni che è a letto malata e sta per morire. மார்க்கு நற்செய்தி எடுத்துரைக்கும் இந்த நிகழ்வுகளில் இச்சூழல் பின்னி பிணைந்துள்ளதை நாம் காண முடிகின்றது. ஒருவர் 12 வயதுடைய சிறுமி படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் நிலையில் இருக்கின்றார். மற்றொருவர் இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகளாக வருந்தி குணமடைவதற்காக இயேசுவை தேடிச் செல்லும் பெண். இந்த 2 பெண்களுக்கும் மத்தியில் நற்செய்தியாளர் மார்க்கு சிறுமியின் தந்தையை பற்றி எடுத்துரைக்கின்றார். தொழுகை கூட தலைவரான யாயிர் என்னும் அந்த நபர் தனது மகளின் நோயை பற்றி வருந்தி புலம்பி வீட்டிலேயே இருக்கவில்லை. மாறாக இயேசுவிடம் உதவி கேட்க அவரை நாடி வீட்டை விட்டு வெளியே வருகின்றார். தொழுகை கூட தலைவராக இருந்தாலும் தனது தகுதியை முன்னிறுத்தி எந்த கோரிக்கைகளையும் அவர் இயேசுவின் முன் வைக்கவில்லை. காத்திருக்க வேண்டிய சூழலிலும் கூட பொறுமையை அவர் கைவிடவில்லை. இயேசுவோடு அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்று கூறிய போதும் கூட தனது நம்பிக்கையில் தொடர்ந்து உறுதியாக இருக்கின்றார். இயேசுவுடனான இந்த தந்தையின் உரையாடல் இரத்தப்போக்குடைய பெண்ணால் குறுக்கிடப்படுகிறது. அவர் இயேசுவை அணுகி அவரது மேல் ஆடையை தொடுகிறார். அப்பெண் எடுத்த துணிச்சலான முடிவு அவருடைய வாழ்க்கையையே மாற்றுகிறது. இயேசுவை சுற்றியிருந்த மக்கள் எல்லாரும் அவரை தூரமாக நிற்கவும் அவரது பார்வையிலிருந்து விலகி இருக்கவும் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்த நிலையில் அவர் துணிச்சலுடன் இயேசுவின் ஆடையை தொடுகின்றார். தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் மறைத்துக் கொள்ளவும் பிறர் வலியுறுத்திய நிலையில் அனைவர் முன்பாகவும் வந்து நிற்கும் துணிவு பெறுகின்றார் அப்பெண். Quella donna imbocca la via della salvezza quando germoglia in lei la fede che Gesù può guarirla. இயேசுவால் குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கை அப்பெண்ணுக்குள் துளிர்க்கும் போது தனது மீட்பிற்கான பாதையில் பயணிக்கின்றார். வெளியே சென்று அவரை தேடும் ஆற்றலை பெறுகின்றார். குறைந்தபட்சம் அவருடைய ஆடையின் நுனியையாவது தொட விரும்புகிறார். இயேசுவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. பலர் அவரை தொட்டனர். ஆனால் அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. இந்த பெண் இயேசுவை தொடும்போது அவர் குணமடைகின்றார். இங்கே வித்தியாசம் எங்கே உள்ளது? நாம் இயேசுவை நோக்கி நம்பிக்கையான செயல்களை செய்யும் ஒவ்வொரு முறையும் அவருடனான ஒரு தொடர்பு நமக்கு ஏற்படுகிறது. உடனடியாக அவருடைய அருள் அவரிடமிருந்து நம்மை நோக்கி பாய்கிறது. சில நேரங்களில் நாம் அதை கவனிக்காது இருந்தாலும் மறைமுகமான மற்றும் உண்மையான வழியில் அவரது அருள் நம்மை அடைந்து மெதுவாக நம் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றுகிறது. இயேசுவின் குணமளிக்கும் ஆற்றலை முழுமையாக புரிந்து கொள்ளாத பலரும் கூட அவரை அணுகுகின்றனர். நாம் நமது ஆலயங்களுக்கு செல்லலாம், ஆனால் நமது இதயமோ வெகு தொலைவில் உள்ளது. இரத்தப்போக்குடைய பெண் அமைதியானவராக, பெயர் கூட தெரியாதவராக அடையாளம் காட்டப்படுகிறார். இப்பெண் தன் பயங்களை வென்று நோயால் அசுத்தமாக கருதப்பட்ட தன் கைகளால் இயேசுவின் இதயத்தை தொடுகிறார். உடனடியாக அவர் குணமடைந்ததாகவும் உணர்கிறார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்கிறார். Gesù gli dice, non temere, soltanto abbi fede. இதற்கிடையில் தொழுகை கூட தலைவரின் பணியாளர்கள் சிறுமியின் தந்தையிடம் அவரது மகள் இறந்துவிட்டாள் என்ற செய்தியை கொண்டு வருகிறார்கள். இயேசு தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறுகின்றார். அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றதும் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் கண்ட இயேசு உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்கிறார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்று கூற உடனே அச்சிறுமி எழுந்து நடக்கின்றார். இயேசுவின் இந்த செயலானது அவர் நோய்களை குணமாக்குபவர் மட்டுமல்ல, மாறாக இறப்பிலிருந்து ஒருவரை உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை எடுத்துரைக்கின்றது. நிலை வாழ்வாகிய இறைவனுக்கு இறப்பு என்பது உடலின் உறக்கம் போன்றதே. ஆன்மாவின் மரணமே உண்மையான மரணம். அதை குறித்தே நாம் அஞ்ச வேண்டும். சிறுமி உயிர் பெற்றெழுந்ததும் அவளுக்கு உணவு கொடுக்க பெற்றோர்களுக்கு இயேசு சொன்னார் என்று நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இயேசு மனித குலத்துடன் கொண்டுள்ள நெருக்கத்தின் மற்றொரு உறுதியான அடையாளமாக இச்செயல் கருதப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் ஏமாற்றம் மற்றும் மனச்சோர்வின் தருணங்கள் பல உள்ளன. இறப்பின் அனுபவமும் உள்ளது. இரத்தப்போக்குடைய அப்பெண்ணிடமிருந்தும் சிறுமியின் தந்தையிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவை நோக்கிச் செல்வோம். அவரே நம்மை குணப்படுத்த முடியும். அவரே நம்மை மீண்டும் பிறக்கச் செய்ய முடியும். அவரே நமது எதிர்நோக்கு. Impariamo da quella donna, da quel padre. Andiamo da Gesù. Lui può guarirci, può farci rinascere. Gesù è la nostra speranza. இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை நிறைவு செய்ததும் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். உலகில் நிலவும் வன்முறை சூழல்கள், போர் மற்றும் மோதல்களை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் உலக நாடுகளின் அமைதிக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபத்திற்கு பின் தனது ஆசீரை அளித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திரு அவையில் யூபிலியாண்டு 2025 அருள் பணியாளர்கள் மற்றும் ஆயர்களுக்கான யூபிலி. ஜூன் 23 திங்கட்கிழமை முதல் 27 வெள்ளிக்கிழமை வரை திரு அவையில் திருத்தொண்டர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் ஆயர்களுக்கான யூபிலியானது கொண்டாடப்படுகின்றது. ஜூன் 23 திங்கட்கிழமை மாலை ரோமில் உள்ள தூய பவுல் பெருங்கோவிலில் திருத்தொண்டர்களை வரவேற்றல், இசை கச்சேரி போன்றவை பேரருள் திரு ஃப்ரிசீனா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை தூய பேதுரு பெருங்கோவிலில் திருத்தொண்டர்களை சந்தித்து உரையாற்றினார் திருத்தந்தை. ஆயர்களுக்கான யூபிலியை முன்னிட்டு ஜூன் 24 செவ்வாய் மாலை 6 மணியளவில் ஒவ்வொரு ஆயரும் ரோமில் உள்ள ஒவ்வொரு தல திரு அவை ஆலயங்களில் பல்வேறு மொழிகளில் திருப்பலியினை நிறைவேற்றினர். ஜூன் 25 புதன்கிழமை தூய பேதுரு பெருங்கோவில் புனித கதவு வழியாக பெருங்கோவிலுக்குள் நுழைந்து திருப்பலியில் பங்கேற்கும் ஆயர்கள் பிற்பகல் 12:30 மணியளவில் திருத்தந்தையின் மறைக்கல்வி உரையில் பங்கேற்றனர். அருள் பணியாளர்களுக்கான திருப்பலியை முன்னிட்டு ஜூன் 25 புதனன்று மாலை ரோமின் பல்வேறு தல திரு அவைகளில் ஆயர்கள் நிறைவேற்றும் திருப்பலியில் பங்கேற்கும் அருள் பணியாளர்கள் ஜூன் 26 வியாழனன்று காலை அருள் பணியாளர்களுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் லாட்சரோ யோ அவர்கள் தலைமையில் நடைபெறும் திருப்பலியில் பங்கேற்கின்றனர். அதன் பின் ரோமில் உள்ள பிற 3 பெருங்கோவில்களின் புனித கதவு வழியாக திருப்பயணியாக நுழையும் அருள் பணியாளர்கள் மாலையில் தூய பேதுரு பெருங்கோவிலில் கர்தினால் ரீனோ பிசிகெல்லா அவர்கள் நிறைவேற்றும் இயேசுவின் திரு இருதய பெருவிழா முன் தயாரிப்பு திருப்பலியில் பங்கேற்கின்றனர். ஜூன் 27 வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை முன்னிட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நிறைவேற்றும் திருப்பலியில் பங்கேற்று அருள் பணியாளர்களுக்கான யூபிலியை சிறப்பிக்கின்றனர். ஜூன் 28 சனி மற்றும் 29 ஞாயிறு ஆகிய நாட்களில் மின்னணு வழியாக நற்செய்தியை அறிவிக்கும் கத்தோலிக்க மறைப்பணியாளர்களுக்கான யூபிலியானது திரு அவையில் சிறப்பிக்கப்படுகின்றது. இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் பெற்றெழுதலும் என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, அருள் பணியாளர்கள் மற்றும் ஆயர்களுக்கான யூபிலி என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மேய்ப்பு பணிக்கான விவேகம் என்பது ஓர் ஆயரை அவரது முடிவுகளிலும் நிர்வாகத்திலும் விசுவாசிகளுடனான உறவுகளிலும் அவர்தம் அமைப்புகளிலும் வழிநடத்தும் நடைமுறை ஞானமாகும் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 25 புதன்கிழமை ரோமைக்கு யூபிலி திருப்பயணம் மேற்கொண்ட ஆயர்களை திருப்பியிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, ஓர் ஆயர் மற்றவர்களுடனான உறவுகளிலும் பங்கேற்பு அமைப்புகளுக்கு தலைமை தாங்குவதிலும் உரையாடலை ஒரு பாணியாகவும் முறையாகவும் பயன்படுத்துவது அவரது விவேகத்தின் தெளிவான அறிகுறியாகும் என்றும் சுட்டிக்காட்டினார்.
முன்னதாக அவர்களை அன்புடன் வரவேற்ற திருத்தந்தை மெய்ப்பர்களாக பணியேற்பதற்கு முன்பு அவர்கள் கிறிஸ்துவின் மந்தையின் ஒரு பகுதியாக இருந்தனர் என்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டியதுடன் யூபிலி ஆண்டின் உணர்வை உள்ளடக்கிய எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை மனதில் கொண்டு கிறிஸ்துவின் வழியாக தங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களை வலியுறுத்தினார். கடவுளின் வார்த்தையும் அருள் அடையாளங்களும் வற்றாத ஆதாரங்கள் என்றும் அவற்றிலிருந்து நமது ஆன்மீக வாழ்க்கைக்கும் மேய்ப்பு பணிக்கும் எப்போதும் புதிய ஊட்டத்தை பெற முடியும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 25 புதன்கிழமை இத்தாலியின் திரிவெனத்தோ மறைமாவட்டங்களின் அருள்பணித்துவ பயிற்சி மாணவர்களை யூபிலி ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை புனித அகுஸ்தினாரின் வாழ்வியல் நெறிமுறைகள் பலவற்றை அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார். முன்னதாக அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்ற திருத்தந்தை கிறிஸ்தவ பாரம்பரியத்தை, குறிப்பாக அக்குயிலே மற்றும் குரோமத்தியோஸ், ஜெரோம் போன்ற புனிதர்கள் மற்றும் அருளாளர்கள் துல்லியோ மருசோ போன்ற மறைப்பணியாளர்களின் பாரம்பரியத்தை அவர்களுக்கு விளக்கினார். புனித அகுஸ்தினாரின் மனமாற்றத்தை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி தன்னம்பிக்கையை விட கடவுள் மீதான நம்பிக்கை முக்கியம் என்பதை வலியுறுத்திய திருத்தந்தை குறிப்பாக சிரமம் அல்லது பாவத்தின் தருணங்களில் அருள்பணித்துவ பயிற்சியில் இருக்கும் மாணவர்கள் தங்களை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். ஜூன் 22 ஞாயிறன்று சிரியாவின் தமஸ்கஸில் உள்ள தூய எலியா கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் கோவிலில் நிகழ்ந்த வழிபாட்டின் போது இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 20 பேர் கொல்லப்பட்டதன் எதிரொலியாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இரங்கல் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். திருத்தந்தையின் பெயரில் இந்த இரங்கல் செய்தியை வழங்கியுள்ள திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்கள் இந்த துயரச் சம்பவத்தால் தான் மிகவும் வருத்தமடைந்ததாக திருத்தந்தை கூறியுள்ளதையும் இச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்துயர நிகழ்வால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருடனும் தான் மிகவும் ஒன்றித்திருப்பதாகவும் அவர்கள் அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்வதாகவும் திருத்தந்தை தெரிவித்துள்ளதையும் எடுத்துக்காட்டியுள்ளார் கர்தினால். இந்தியாவின் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் இறைவேண்டல் கூட்டங்களை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை கிறிஸ்தவர்கள் வரவேற்றுள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜூன் 20 அன்று இறைவேண்டல் கூட்டங்களை நடத்துவது தொடர்பாக கிறிஸ்தவர்கள் அளித்த மனுக்களை பரிசீலனை செய்து உள்ளூர் காவல்துறையின் கருத்தை பெற்ற பிறகு சட்டத்தின்படி முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளதையும் அச்செய்தி நிறுவனம் எடுத்துக்காட்டியுள்ளது. இறைவேண்டல் கூட்டங்களை நடத்த உள்ளூர் காவல்துறை அனுமதி மறுத்ததால் உயர்நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்பட்டது என்று மனுதாரர்களில் ஒருவரான போதகர் சுரேஷ்குமார் தெரிவித்ததையும் எடுத்துக்காட்டியுள்ளது அந்நிறுவனம். காவல்துறையினர் எந்தவொரு விசாரணையுமின்றி இறைவேண்டல் கூட்டங்களை நடத்துபவர்களையும் விசுவாசிகளையும் கைது செய்து சிறையில் அடைப்பது வழக்கமான ஒன்றாகவே உள்ளது என்றும் தனது வருத்தத்தை அச்செய்தி நிறுவனத்திடம் பதிவு செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 28 அன்று மியான்மாரின் சாங்காய் மந்தாலே பகுதியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஏறக்குறைய 5000 பேர் உயிரிழந்ததை அடுத்து போர் நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதாக இராணுவ அரசு பலமுறை உறுதியளித்திருந்த போதிலும் வான்வழி தாக்குதல் தொடர்ந்து இடம்பெற்றதன் காரணமாக 471 மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டின் தேசிய ஒன்றிய அரசு குற்றம் சாட்டியுள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மியான்மார் தேசிய ஒன்றிய அரசின் அறிக்கையின்படி இந்த தாக்குதல்களில் 931 பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் இதில் 133 பேர் குழந்தைகள், 212 பேர் பெரியவர்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பில்லாத மியான்மார் மக்கள் எங்கே தஞ்சம் தேடுவது என தெரியாமல் தவிக்கிறார்கள் என்று மந்தாலே உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருள்பணியாளர் பீட்டர் செயின் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளதாக மேலும் அச்செய்தி நிறுவனம் உரைக்கின்றது. மியான்மாரின் இராணுவ ஆட்சியில் ஏறக்குறைய 35 லட்சம் மக்கள் உள்நாட்டிற்குள்ளேயே புலம்பெயர்ந்தோராக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதையும் அருள்பணியாளர் பீட்டர் செயின் அவர்கள் அச்செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.